இந்த பையன் ஒரு இன்ஸ்பெக்டரையும் கூட்டிட்டு இறந்து போன ஒரு பொண்ணு வீட்டுக்கு போறான். அந்த இறந்து போன பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த பையன் அந்த பொண்ணு இறந்து போன ஒரு நாளைக்கு முன்னாடிதான் பேசியிருப்பான். பேசினா அடுத்த நாள் அவ இறந்து போயிட்டான்னு நியூஸும் வருது. இதை தெரிஞ்ச அவனும் அந்த இன்ஸ்பெக்டரும் அவன் வீட்டுக்கு போனா அங்க ஒரு எகிரி குதிச்சு ஒரு கார்ல போறான். இவனும் விடாம அந்த காரை ஃபாலோ பண்ணா பார்த்தா அவன் ஒரு பெரிய பார்ட்டி ஆபீஸ்க்கு போறான். அங்க ஒரு ஆலமரத்தை பார்த்துட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஞாபகம் வருது, அங்கதான் நாயுடுன்னு ஒருத்தருடைய காரை எதிர்ச்சாங்கன்னு. அப்புறம் இந்த இடத்த யாரு வச்சிருக்கான்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த நாட்டோட சிஎம் தான் அதை ஓன் பண்றாங்கன்னு தெரிய வருது. இதை தெரிஞ்ச இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இல்லாம சிஎம் ஸ்பீச் அப்போ ஒரு பேரை சொல்லி கட்ட அந்த சிஎம் ஷாக் ஆக அந்த பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு பையன் எகிரி குதிச்சால அவங்க கிட்ட சிஎம் சொல்லிடுறாங்க, நாயுடு கேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறேன்னு. இந்த இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வர அந்த பையன் கிட்டே சொல்லிடுறான் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி. சிஎம் ஆர்டர் போட்ட மாதிரியே அந்த எகிரி குதிச்ச பையன் இந்த இன்ஸ்பெக்டரை கடத்திட்டு ஒரு ரூம்ல போட்டு அடிக்கிறான். சிஎமும் வந்து எவ்வளவு தடவை கேட்கறாங்க இந்த நாயுடு கேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு. பட் அந்த இன்ஸ்பெக்டர் வாயே திறக்கல. இந்த சிஎம் போட்டுவாங்க அவங்க பிளாஷ்பேக் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றான்னா, நான் நாயுடுவோட கார் டிரைவரா தான் இருந்தேன், எவ்வளவு நாள் நான் கஷ்டப்படுறது, அப்பதான் இந்த நாயுடுக்கு 80 to 90 கிலோ கோல்ட் கிடைக்கிறது தெரிய வருது, அதனால நானும் அவங்க வீட்டு குக்கும் அவன் சாப்பாட்டுல பாய்சன் கலந்து கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரையும் சிஎம் ஷூட் பண்ணிட்டான். இதை கேட்டு இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட புலம்பி தள்ளிடுறான். அப்பதான் இந்த பையனுக்கு தெரிய வருது இந்த பொண்ணோட அப்பா தான் சிஎம்க்கு ஹெல்ப் பண்ண குக்னு. இதை தெரிஞ்ச இந்த பையன் இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் ஹோலி அன்னைக்கு சிஎம் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு வயிறு வலி வந்து இறந்து போயிடறாங்க. எப்படி பாத்தீங்கன்னா சிஎம்க்கு ஸ்பீச் அப்போ அவருக்கு பிடிச்ச ஜூஸ்ல பாய்சன் கலந்துருவாங்க. அது யார் கலந்துருப்பானா அந்த சிஎம்க்கு ஹெல்ப் பண்ண குக் தான். அப்புறம் இந்த பையனும் அந்த குக்கும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த குக்கும் இறந்துறாங்க. அந்த நாயுடு ஃபேமிலிய இந்த ரெண்டு பேரும் எப்படி கொண்டாங்களோ அதே மாதிரி இந்த பையனும் அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டான். இதை தெரிஞ்ச அந்த குக்கோட பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. இவனும் இது வரைக்கும் டிராபிக் போலீஸா தான் ஒர்க் பண்ணிருப்பான், இப்போ கிரைம் பேட்ச்க்கு மாத்தவும் செஞ்சுறாங்க.